அண்மை செய்தி. அனைத்து கட்சி கூட்டத்தில் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகத்துடன் தன்னார்வலர்கள் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பன போன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கண்ணன். கூடுதல் விவரம் என்ன? தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் மற்றும் பல்வேறு அவர்களின் அந்த ரோட் ஷோகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் அங்கீகரிக்கப்பட்ட இடங்களை அறிவித்தல் மற்றும் காப்பு தொகைகளை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 5000 முதல் 10,000 பேர் இருந்தால் 1 லட்சமும், 10,000 முதல் 20,000 பேர் இருந்தால் 3 லட்சமும், 20,000 முதல் 50,000 பேர் இருந்தால் 8 லட்சமும், 50,000க்கு மேல் இருந்தால் 20 லட்சம் வரை காப்பு தொகையை நிர்ணயம் செய்து இந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிகழ்ச்சி நடத்துபவர்கள் உரிய படிவத்தில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் காவல் உட்கோட்டத்தில் அதிகாரியிடம் வழங்கப்பட வேண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் எதிர்பார்க்கப்படும் கூட்டம் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட இடத்தின் கொள்ளளவிற்கு உட்பட்டு இருக்குமெனில் அந்த இடத்தை குறிப்பிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை பொறுத்தவரையை அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் நடத்தப்படும் என்றால் 10 நாட்களுக்கு முன்னதாகவும் 15 நாட்களுக்கு மிகாமங்களும் மனு அளிக்க வேண்டும் என்றும், அங்கீகரிக்கப்படாத மாற்று இடத்திற்கு 21 நாட்களுக்கு முன்னதாக அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலுதவி மையங்கள், அவசர கால மருத்துவ ஊழியர்கள், கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் தன்னார்வலர்களின் விவரங்கள் அனைத்தும் இந்த மனுவில் குறிப்பிடப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நிகழ்ச்சியை குறிப்பிட்ட நேரத்தில் நடத்த வேண்டும். கூட்டத்தினரின் பாதுகாப்பு ஒழுங்குமுறைக்கு அமைப்பாளர்களே பொறுப்பு. பொது மற்றும் தனியார் சொத்துக்கு சேதம் ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்று அதற்கான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று இதற்கான உறுதிமொழிகளை அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த ரோட் ஷோ சாலை வெள்ளத்திற்கு நடத்த அனுமதி கோரும் மனுக்களுக்கு கூடுதல் விவரங்களை அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ரோட் ஷோ நடத்த உள்ள வழித்தடம், உரை நிகழ்த்த உள்ள இடங்கம், துவங்கும் இடத்திற்கும் முடிவுறும் இடத்திற்கும் சிறப்பு விருந்தினர் வருகை தரக்கூடிய நேரம், உரை நிகழ்த்தும் இடத்திலும் வழிகாட்டும் இடத்திலும் எதிர்பார்க்கப்படும் கூட்டம் உள்ளிட்ட கூடுதல் விவரங்களை அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மனுவை கூர்ந்தாய்வு செய்து அனுமதி அளிப்பதை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு முன்னர் அனுமதி வழங்கப்படும் என்றும் அதற்கான காரணம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிகழ்ச்சி நடத்தும் இடத்தை பொறுத்தவரையில் குறைந்த ஆபத்து, மிதமான ஆபத்து, அதிக ஆபத்து என்று வழிபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வழிபடுத்தப்பட்டு அதற்கான அனுமதியான வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைப்பாளர்கள் குறிப்பிட்டதை விட 50% அதிகமாக கூட்டம் நீடினால் அது தீவிர விதிமீறலாக கருதப்பட்டு காப்பு தொகை பிடித்தம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல்வேறு வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை இன்றைய தினம் தமிழ்நாடு அரசானது தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வரும் 10ஆம் தேதிக்குள் அரசியல் கட்சிகள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கருத்துக்களை பரிசீலனை செய்து தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் இந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.